நம்ம கடைசியா படித்தது நம்முடைய அகங்காரமானது அதனுடைய கீழான நிலையில என்னென்ன விதமாக வெளிப்படுகிறது, அந்த மாதிரி வெளிப்படுறதுக்கு காரணமான அடிப்படை உணர்வுகள் என்ன, இதுதான் நம்ம லாஸ்டா படிச்சோம். அதாவது சுயமரியாதை, தற்பெருமை, ஆணவம், ஆதிக்கம், பிடிவாதம், மூட நம்பிக்கை, அணுகுமுறைகளை கடுமையாக பின்பற்றுதல் போன்ற செயல்பாடுகளாகவும், பதட்டம், மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், இது மாதிரியான மன சமநிலையற்ற தன்மைகளாகவும் நம்முடைய அகங்காரம் அன்றாட வாழ்வுல வெளிப்பட்டு இருக்கு. இந்த வெளிப்பாடுகளுக்கு காரணமான அடிப்படை உணர்வு ரெண்டு தான். ஒண்ணு, மற்றவர்களை விட தான் மேம்பட்ட நிலையில் இருப்பதான ஒரு உணர்வும், அல்லது தன்னுடைய பாதுகாப்புக்கு ஏதோ அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிற பயமும். தான் எப்படி இருக்கிறோமோ, கன்வீனியன்ட்டா சேஃபா இருக்கிறோமோ, அதுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல், ஏதோ ஒரு தீங்கு நேர்ந்து விடும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு தன்மைகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. மேல சொன்ன இந்த கீழான நிலை அகங்கார வெளிப்பாட்டுக்கு அடிப்படையா இருக்கிற ரெண்டு உணர்வுகள் இதுதான். ஒன்று, மற்றவங்களோட தான் கொஞ்சம் மேம்பட்டவர் அப்படிங்கிற உணர்வு. ரெண்டாவது, தன்னுடைய இருக்கிற நிலைக்கு, தன்னுடைய தன்மைக்கு, தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு எதுக்கோ ஒரு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பயப்படும் பொழுது இது ஏற்படுகிறது. இப்ப இந்த ரெண்டு அடிப்படையான குணாதிசயங்கள் மறையணும் அப்படின்னா அது சரணடைகிற தன்மையை பொறுத்துதான். எந்த அளவுக்கு நம்ம சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு இந்த அடிப்படை குணங்கள் நம்ம கிட்ட குறையும். இந்த அடிப்படை குணங்கள் குறைய குறைய அகங்காரத்தின் கீழான வெளிப்பாடு தானாகவே மறைய ஆரம்பித்து வரும். இதுதான் நம்ம நேத்திக்கு படிச்சு முடிச்சோம். இன்னைக்கு நம்ம தொடர்றோம். நமக்கு சவாலாக அமையும் மற்றொரு அம்சம் சந்தேக மனப்பான்மை. இது ஆன்மீகத்திற்கு விஷம் போன்றது. மூன்றாவதாக நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் பொறுமையின்மையும் ஆகும். இவை சரணாகதி அடைவதை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்பதை பின்னர் ஆய்வு செய்வோம். நிறைய விஷயங்கள் பேச முடியாது அப்படிங்கிறதுனால மாஸ்டர் இது ரெண்டையும் கோட் பண்ணி விட்டுட்டார். சரணாகதி அடைவதை பாதிக்கிற விஷயத்துல முதல் இடத்துல இருக்கிறது நம்முடைய அகந்தை. நாம் பாதிப்பு அடைவோமோங்கிற பயம். இதுக்கு அடுத்தது சந்தேக மனப்பான்மை. சந்தேக மனப்பான்மை எப்படி சரணாகதி அடையிறத தடுக்குது? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு விஷயத்த நம்ம அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஒப்படைக்க மாட்டோம். இப்ப நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம சீட்டுக்கு அடுத்த சீட்டுல உள்ள ஆள்கிட்ட ஒப்படைப்போமா? ஒண்ணும் வேணாம், ஆசிரமத்துல நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, ஒரு சென்ட்ரி ஜார்ஜ் பொறுப்பு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த பொறுப்பை அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஒப்படைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாக்குன்னு. அப்படின்னா அவரால் செய்ய முடியுமா? இதுக்கு எடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? அது நம்மளை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அகங்காரத்தின் ஒரு நிலைனா, அடுத்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா, மற்றவங்களால இதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அல்லது மற்றவர்கள் நமக்கு தீங்கு இழைத்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இது சரியா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சின்ன விஷயத்த ஒப்படைக்கும் பொழுது, பையன்கிட்ட காசை கொடுத்து கடைக்கு போயிட்டு வான்னு சொல்றப்ப கூட நமக்கு ஒரு சந்தேகம். போவியா? ஒழுங்கா வாங்கிட்டு வருவியா? பத்திரமா வந்துருவியா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க கெப்பாசிட்டி மேல நமக்கு சந்தேகம், அவங்க கெப்பாசிட்டி மேல நமக்கு சந்தேகம் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டி மேல நமக்கு கொஞ்சம் அதிக நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக ஒரு சின்ன வேலையை, குடும்பத்தோட ஒரு சின்ன பொறுப்பை, ஆசிரமத்தோட ஒரு சின்ன பொறுப்பை மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கே எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, என்னையே இன்னொருத்தட்ட ஒப்படைக்கிறதுக்கு நான் எப்படி தைரியமா இருப்பேன்? சந்தேகப்படதான் செய்யறேன். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறேன். ஆனாலும் மாஸ்டர்கிட்ட போகும் பொழுது ஒண்ணா அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கும் பொழுது முதல்ல நல்லாதான் இருக்கு. அதாவது கல்யாணத்துக்கு ரெஸ்யூம் மாஸ்டர்கிட்ட கொடுத்துருவோம். என் பொண்ணோட ரெஸ்யூமையோ பையனோட ரெஸ்யூமையோ கொடுத்துருவோம். அப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மாஸ்டர் ஒரு பையனை காட்டினதுக்கு அப்புறம், இல்ல ஒரு பொண்ணை காட்டினதுக்கு அப்புறம்
ஆமா, இது வந்து மாஸ்டர் சொல்லியிருப்பாரா, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி இது நடக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்புறம் நமக்கு பிடிக்காத ஒரு தேதியில, அஷ்டமியில, நவமியில, இல்லைன்னா வந்து ஒரு சனிக்கிழமையில, இந்த மாதிரி எல்லாம் வந்து மாஸ்டர் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணத்தை வைப்பார். உடனே வந்து ஆஹா, இது வந்து நமக்கு ஒத்து வருமா, நம்ம ஜாதகப்படி இது தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி நேரத்துல யாராவது கல்யாணம் வைப்பாங்களா, அப்ப அந்த மாஸ்டர் நமக்கு ஏதாவது நல்லது செய்யறாரா, இல்ல இவங்க எல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் சரியில்லை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ நமக்கு சதி பண்றாங்க, இது சந்தேகம். எத்தனை கல்யாணங்கள் வந்து சந்தோஷத்துல ஆரம்பிச்சு சந்தேகத்தினால நின்னு போகுது சகஜ மார்க்கத்துலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்பவும் மன வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கு. சந்தேகம்தான். மாஸ்டர்ட்ட ஒப்படைச்சிட்டோம்ல. அது யாரு வந்து அந்த வேலைய சொன்னாலும், அது எப்படி நடந்தாலும், எந்த நாள்ல நடந்தாலும், எந்த நேரத்துல நடந்தாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்தாலும், அது மாஸ்டர் விருப்பப்படிதான் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே நம்மளால முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, விஷம்னா அது வந்து சந்தேக மனப்பான்மை தான் அப்படின்னு. ஒப்படைத்த பிறகு நமக்கு பிடிச்ச மாதிரி அது இல்லைன்னாலே நமக்கு முதல்ல வர்றது சந்தேகம் தான். அதுக்கப்புறம் தான் கோபம் வரும். இது கட்டாயமா மாஸ்டர் செய்யலங்க, வேற யாரோ செஞ்சிருக்காங்க இந்த வேலையை. அவரு செஞ்சிருப்பாருங்க, அவருக்கு தாங்க இது மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறதுக்குன்னு ஆசிரமத்துல ஆள் இருக்குங்கன்னு நம்ம ஆரம்பிச்சு நம்மளுடைய மனப்பான்மையை மாத்திக்கிட்டே. இது ஆசிரமத்துல நடக்கிற மாதிரி கிடையாது, வீடுகள்லயும் இந்த மாதிரி சந்தேக மனப்பான்மை. இவங்க வந்து எனக்கு நல்லது செய்யறாங்களா, இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக நமக்கு இது மாதிரி பண்றாங்களா அப்படின்னு. யாரோ ஒருத்தவங்க நமக்கு நல்ல நோக்கத்துக்காக ஏதாவது செஞ்சா கூட இவங்களுக்கு அந்த மாதிரி தோணாது, ஏன் இதை செய்யறாங்க, பின்னாடி ஏதோ இருக்குன்னு. ஏன் இது மாஸ்டர் இங்க சொல்றாரு அப்படின்னா, உங்க குடும்பத்திலேயோ அலுவலகத்திலேயோ அல்லது ஆசிரமத்திலேயோ உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க சந்தேக மனப்பான்மையோட அணுகுறீங்க அப்படின்னாலே, இது எல்லாம் மாஸ்டருடைய விருப்பத்தின் அடிப்படையில அமையுதுங்கிற அந்த சரணாகதி மனதுக்கு இது எதிர்ப்பானது. அதனாலதான் இதை விஷம்ங்கிறாரு. எங்க சந்தேகம் உள்ள நுழையுதோ அங்க கொஞ்சமா பாய்சன் உள்ள வருது. அதனால அகங்காரத்தை கூட அவர் விஷம்னு சொல்லல, இந்த சந்தேக மனப்பான்மையை தான் விஷம்னு சொல்றாரு. மூன்றாவது கியூரியாசிட்டி. எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துடணும், எனக்கு தெரியாம எதுவும் நடக்கக்கூடாது, அது உடனே நடக்கணும், இப்பயே நடக்கணும். இதெல்லாம் வந்து சரணாகதி நிலையில இருக்கிறவங்களுக்கு இல்லாத பழக்கம். நான் வந்து எனக்குமே இந்த மாதிரி கோபம் வரும். அதாவது என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துடுறாங்க, கொடுத்த பிறகு சும்மா நொய் நொய் நொய்னு அது செஞ்சிட்டியா, இதை செஞ்சிட்டியா, இன்னைக்கு என்ன ஆனிச்சு, நீ எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னால செஞ்சிட முடியுமா, ஏன் என்ன நடக்காம இருக்கு, அதை ஏன் இப்படி செஞ்ச, இதை இப்படி எடுத்து வச்சா என்ன இப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும், அந்த ரிசல்ட்டோட நான் வருவேன், நடுப்புற நீங்க என் விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அல்பமா இருக்கக்கூடிய எனக்கே இந்த மாதிரி எண்ணம் வருது. அப்ப ஒரு தெய்வீகத்திட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அது இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும், அதுவும் திரும்பி அதே ரெசியூமுக்கு தான் வரேன். மாஸ்டர்கிட்ட பயோடேட்டா கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு நாளைக்கே கல்யாணம் நடக்கல, என் பொண்ணு வீட்லயே இருக்கு, என் பையனுக்கு யாருமே வர மாட்டாங்கிறாங்க, பயோடேட்டா கொடுத்து 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு பொறுமையின்மை இது ஏற்படுது இல்லை நமக்கு. இதுதான் இந்த மாதிரி வந்து மாஸ்டர்கிட்ட சரணாகதி அப்படின்னு நான் சொல்லிட்டு எனக்கு நடக்கிற எல்லாத்தையும் ஏன் உடனே நடக்கல அப்படின்னு நினைக்கிறதோ, எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு நினைக்கிறதோ, ஒரு ரிசல்ட்டுக்காக பொறுமை இல்லாமல் தவிப்பதோ, இதெல்லாம் வந்து நாம முழுமையா சரண்டர் ஆகிறத கட்டுப்படுத்துகிறது. ஒப்படைத்து விட்டால் அதன் பிறகு வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கலாம், உங்க விருப்பப்படி நடக்குது, நீங்க எப்ப கொடுக்கணுமோ கொடுங்க, இது உங்களுடைய சங்கல்பம், உங்களுடைய சித்தம்ங்கிற பிரேயர் மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லாம பொறுமையின்மை எது எதுல நமக்கு அதிகமாகுதோ, நம்முடைய வேலை விஷயமா, நம்ம குடும்ப உறுப்பினர்களுடைய கல்யாண விஷயமா, யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க உடல் நலம் வந்து தேடுற விஷயமா, நீங்க அவளோட காத்துட்டு இருக்கிற உங்களுடைய ப்ரொமோஷன் விஷயமா, எது விஷயமாக உங்களுக்கு பொறுமையின்மை வந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த விஷயத்தெல்லாம் மாஸ்டர்கிட்ட ஒப்படைக்கல,
சரி, உலக வாழ்க்கையிலேயே இதையெல்லாம் ஒப்படைக்க முடியலன்னா அடிப்படையில நான் வந்து எப்படி என்னுடைய எல்லா விஷயங்களையும் மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லுவேன்? முடியாது. இந்த உலக வாழ்க்கையை பத்தி பேசுறப்ப அப்படியே நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து ஒண்ணும் இல்ல, காலையில தியானத்துல உட்காரோம். அந்த உட்கார்ந்து அந்த மைண்டுக்குள்ளார ஒரு டர்புலன்ஸ் கிரியேட் ஆகி அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னாலே கண்ணை திறந்துருவோம், இல்லைன்னா எந்திரிச்சு போயிடும். சார் உட்காரும் போது என்ன சொல்றோம்? நான் உட்கார்றேன் மாஸ்டர், இது என்னுடைய உடம்பு கிடையாது, என்னுடைய மனசு கிடையாது, என்னுடைய உடம்பு ஆன்மா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்றது சத்தியமாக இருந்தால், அதுக்கப்புறம் வர்ற எண்ணங்கள் மட்டும் என்னோடதான் எப்படி இருக்க முடியும்? ஒப்படைச்சிட்டேங்கிறத நான் உணர்றேன் அப்படின்னா வர்றதெல்லாம் மாஸ்டர். அது ஏன் வருது நமக்கு தெரியாது. அது முடிஞ்சு ஒரு நல்ல கண்டிஷன் கிரியேட் ஆகுற வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பொறுமையா நம்மளால இருக்க முடியல. மெடிடேஷனே சரியில்லைங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். 1 மணி நேரத்துக்கு என்னால பொறுமையை வளர்த்து கொள்ள முடியவில்லை. பொறுமையின்மை இருக்கு. நான் சொல்லிட்டு உட்கார்றது மாஸ்டர், இந்த 1 மணி நேரமும் நான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ 1 மணி நேரம் வரைக்கும் எது நடந்தாலும் இது மாஸ்டருடைய சித்தம், இது மாஸ்டருடைய எண்ணம், இது மாஸ்டருடைய கண்டிஷன், அதுதான் வெளிப்பட்டுட்டு இருக்கு. அவரு தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உட்கார்ந்துருக்க முடியல. அப்ப நம்மளுடைய பொறுமையின்மை எதை காட்டுது? நான் வாயால சொன்னாலும் கூட உண்மையிலேயே சரணாகதி மனப்பான்மையில என்ன ஒப்படைக்கலங்கிறது. அதனால அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரணாகதிக்கு தடையாக இருக்குது அப்படின்னா, அடுத்த கட்டத்துல சந்தேகமும், அதுக்கு அடுத்த கட்டத்துல பொறுமையின்மையும், அதுக்கு அடுத்த கட்டத்துல கியூரியாசிட்டி, எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளார நம்மளை கொண்டு போய் விடுது. அதான் நான் சொல்ல வரேன். ஒரு விஷயத்த வந்து பொறுப்பை ஒப்படைச்சுட்டா அது எப்படி நடக்குதுன்னு போய் யாராவது தோணுனா நமக்கு கோவம் வரும். ஏன்னா அவங்களுக்கு கியூரியாசிட்டி, என்ன ஆயிடுச்சு, இவங்கள்ட்ட கொடுத்துட்டா என்ன செஞ்சிருக்கு, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, கியூரியாசிட்டி. கொடுத்த பிறகு அவங்க நல்லாதான் செய்வாங்க, அவங்கள விட சிறப்பா இதை செஞ்சு கொடுக்க முடியாது, மாஸ்டருடைய சித்தப்படிதான் அது நடக்குது அப்படின்னு அதை எடுத்துக்காம எப்படி நடக்குதுன்னு போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் வருது அப்படின்னாலே நான் வந்து சரண்டர் ஆகல. இப்ப இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நமக்குள்ளார இருந்து உலக வாழ்க்கையில வெளிப்படுது அப்படின்னா நம்ம உலக வாழ்க்கையே மாஸ்டர்கிட்ட சரண்டர் பண்ணல. இப்ப நான் பேசுறது எல்லாம் உலக வாழ்க்கையில தான். ஆனா இதெல்லாம் உலக வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் சட்டுலா மென்மையா சூட்சுமமா பேசணும்னா இது எல்லாமே தியானத்துல நடக்குது. தியானத்துல அகங்காரம் எனக்கு வருது, தியானத்துல சந்தேகம் வருது. எனக்கு இன்னைக்கு நம்ம ஒழுங்கா கிளீனிங் பண்ணோமா பண்ணலையா, நம்மளுடைய பயிற்சி முறையில நம்ம தெளிவா இருக்கமா இல்லையா, சந்தேக மனப்பான்மை வருது. ஏன்னா சரண்டர் ஆகும் பொழுது நான் கண்ணை மூடிட்டேன்னா அது வந்து மாஸ்டருடைய விருப்பம் அப்படிங்கும் பொழுது அது சந்தேகத்துக்கு அங்க வேலை கிடையாது. தியானத்துக்குள்ளார போய் உள்ளுள்ளார அது எப்படி, இது இப்படி, இந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட் என்ன, கியூரியாசிட்டி. ஒரு குறிப்பிட்ட நிலையை மாஸ்டர் கொடுக்குற வரைக்கும் பொறுமையோட அவர்கிட்ட கையேந்தி பிச்சைக்கார மாதிரி நிக்கிற அந்த பொறுமை கிடையாது. இப்ப பயிற்சி முறை நமக்கு ஒரு விஷயத்தை விளக்குது. நம்ம வந்து உள்ளார்ந்த நிலையில நம்ம ஆன்மீக ரீதியாக மாஸ்டர்ட்ட சரணடைகிறத நம்ம வந்து வாயால தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்கிறத நம்மளுடைய 1 மணி நேர தியானம் காட்டி கொடுக்குது. மிச்சம் 23 மணி நேர வாழ்க்கை வெளிப்புற உலகுல நம்ம நடந்துக்கிற விஷயத்துல இருந்து நம்ம அடிப்படை உணர்வு நிலையில நம்ம சரண்டர் ஆகலாங்கிறத காட்டுற மாதிரி நம்முடைய பயிற்சி முறை என்ன பண்ணுது, ஆன்மீக ரீதியான பயணத்துல நம்ம ஒப்படைக்கல மாஸ்டர்ங்கிறது காட்டுது. ஆனா இதை பத்தி பேசினா நிறைய பேசணுங்கிறதுனாலதான் அவரே என்ன பண்ணிட்டாரு, இதை பற்றி பின்னர் ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நம்மளும் இப்ப வச்சுக்குவோம், மாஸ்டர் அதை பத்தி மிக தெளிவா இன்னொரு இடத்துல பேச போறாங்கன்னு அர்த்தம். சுயநலத்தில் இருந்து சுயநலமற்ற நிலைக்கு, கர்மாவில் இருந்து அகர்மாவிற்கு, பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அவனது அனைத்து செயல்களுக்கான பலனையும் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியுடன் தெய்வீகத்திடம் சமர்ப்பிப்பது பற்றி கூறுகின்றார். சுயநலத்தில் இருந்து சுயநலம் அற்ற நிலைக்கு போறது, கர்மா அதாவது நான் செய்கிறேன் அப்படிங்கிற நிலையில இருந்து நான் செய்யல அப்படிங்கிற நிலைமைக்கு மாறுவது. இது எப்படி? இதுக்கு அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் சொல்றதுதான், பலனை வந்து என்னகிட்ட சமர்ப்பிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அறிவுரையை நாம் பின்பற்றினால் உள்ளார்ந்த நோக்கம்
சுயநலமற்ற செயல்பாட்டிற்கு வழிவகுக்கும். ஏன்னா யார் ஒருத்தர் பலனை எதிர்பார்க்கிறாரோ அவருக்கு சுயநலம் இருக்கு. பலனை எதிர்பார்க்காம செய்யறவர் சுயநலம் இல்லாம செய்யறாரு. அப்ப உள்ளார்ந்த நோக்கத்துல சுயநலமற்ற செயல்பாடு வேணும்னா பலன் முழுவதையும் கடவுளுக்கு ஒப்படைக்க வேண்டும், இன்னொரு மனுஷனுக்கு இல்லை. இன்னொரு மனுஷனுக்கு ஒப்படைச்சா அது சுயநலமற்ற தன்மைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய எல்லா செயல்பாட்டினுடைய பலனும் இன்னொருத்தருக்கு போய் சேருதுன்னா நம்மளால ஒப்படைக்க முடியாது. இப்ப நான் ஒரு தட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல ஒரு கம்பெனில ஒரு முதலாளிக்கு வேலை பார்க்கிறேன். நான் செய்யற ஒரு செயல்னால ஒரு நஷ்டம் வருதுன்னா அதை நான் முதலாளிகிட்ட சந்தோஷமா ஒப்படைச்சிக்கலாம், என் சம்பளத்தை கரெக்டா எடுத்துட்டு போயிடுவேன். ஆனா நான் செய்த ஒரு செயல்னால எப்பயும் 1 மடங்குக்கு பதிலாக ஒரு 20 மடங்கு லாபம் வருதுன்னா அந்த பலனை முதலாளிகிட்ட ஒப்படைக்க மனசு வருமா? முதல்ல சொன்னோன்னே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எனக்கு ஒரு இன்சென்டிவ் கிடையாது, இவ்வளவு லாபத்தையும் அவன் அள்ளிட்டு போறதுக்கு நான் எதுக்கு பாடாப்படணும் வருது இல்ல. அப்ப நான் செஞ்சு அதனால தீமை வந்த போது அதை இன்னொரு மனுஷன்கிட்ட ஒப்படைக்கிறப்ப நான் சந்தோஷமா இருந்தேன். அப்ப நான் சுயநலத்தோட தானே செயல்பட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் செஞ்சு அதனால வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய லாபத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது மனசு பதறுது. அப்படின்னா நான் சுயநலத்தோட தானே செஞ்சிருக்கேன். அததான் அவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய செயல்களுக்கான பலனை தெய்வீகத்திடம் சமர்ப்பித்தால் இது வராது. நல்லதோ கெட்டதோ எல்லாம் இருந்தாங்க உங்களோடது, இது லாபமோ நஷ்டமோ இது அத்தனைக்கும் காரணம் நீங்க. நான் என் மனசறிய என்னால என்ன செய்ய முடியுமோ அதை சரியா செஞ்சு கொடுத்தேன், மிச்சம் உங்க சித்தப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதுல நான் யாரு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் சுயநலமற்ற செயல்பாட்டை நோக்கி நகர்கிறீர்கள். மேலும் அது நமது சொல், செயல் மற்றும் சிந்தனையால் உருவாகும் அகந்தையையும் அகற்றிவிடும். அதன் விளைவு நம்முடைய செயல்பாடு திறன் மிக்கதாகிறது. இந்த இடமும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். யார் ஒருத்தவங்க ரிசல்ட் பேஸா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுடைய எக்ஸலன்ஸ் குறையும். இது நவீன கால சிந்தனைக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. யார் ஒருத்தர் நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த செயலாற்றும் திறன் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வரும். என்ன வரும்னா ரிசல்ட் சரியா வருமா 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 வராதான்னு ஒரு சந்தேகமும் ஒரு பதட்டமும் வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு பையன் ரிசல்ட்டை எய்ம் பண்ணி பரீட்சை எழுத போறானோ அவனுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். நான் பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேனா, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுமா தெரியாதா. அப்ப பலனை எதிர்பார்க்காமல் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் போய் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போற பையன் ஜெயிச்சிடறான். ஒரு போரே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் 5000 வீரர்கள் இருக்காங்க, நம்மள்ட்ட 1000 வீரர்கள் தான் இருக்காங்க, நம்ம தோத்துருவோம் அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு வீரன் போனான்னா அவன் செயல்பாட்டுல என்ன ஒரு ஒரு இது வரும், அவனுடைய ஒவ்வொரு அசைவுலையும் பயமும் அவநம்பிக்கையும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு 5000 படை வீரர்களோட போற வீரன் 1000 பேர் உள்ள அந்த ஒரு இதை நோக்கி போறான்னு வச்சுக்குவான், ஒரு படையை நோக்கி போறான். அவன்கிட்ட என்ன இருக்கும், இந்த 1000 பேர் நம்மள என்ன பண்றான், நம்ம 5000 பேர் இருக்கிறோம், அவனை நம்ம காலி பண்ணிடுவோம். அது எது விளைவு மேல இருக்கிற அதீத நம்பிக்கையினால, ஒரு அகந்தையினால, அலட்சியத்தினால தோத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இது ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, பலனின் அடிப்படையாக கொண்ட விஷயத்து மேல யாரு நிக்கிறாங்களோ அவங்களுடைய செயல்பாடும் திறன் குறைஞ்சு போகுது. அப்ப அது மாதிரி இல்லாமல் சுயநலமற்ற செயல்பாட்டுக்கு எது வழிவகுக்குதுன்னா நம்முடைய பலனை தெய்வீகத்துக்கு அர்ப்பணிப்பது. அதன் மூலமாக நம்ம அந்த எக்ஸலன்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். இதை விட இன்னும் பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்க செய்யற செயலை பலனை எதிர்பார்க்காமல் செய்யறதை விட அன்பை கலந்து செய்யும் பொழுது இன்னும் திறன் மிக்கதாகிறது. பலனை எதிர்பார்க்காம செய்யறப்ப கடமைக்கு செய்யறதா கூட நின்று போகுது, அதை அவன் கடமைக்கு செய்யறாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் தெய்வீகத்தினுடைய அந்த நறுமணத்தை சேர்த்து செய்யணும்னு ஆயிடுச்சுங்க. 3 விதமா செய்யலாம். ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஒப்படைச்ச விஷயத்த குழம்பி தள்ளிக்கிட்டே செய்யலாம், மனசுல வெறுப்போட செய்யலாம். இன்னொன்னு, மாஸ்டர் என்கிட்ட ஒப்படைச்சது நல்லா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்லதோ கெட்டதோ அதை முறையா என்ன செய்யணுமோ என்கிட்ட கொடுக்கறத சிறப்பா செய்வோம். இது 2வது விஷயம். 3வது விஷயம்,
அதே ஒரு விஷயத்து மேல என்னுடைய அன்பையும் சேர்த்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு இந்த விஷயத்தோட சேர்ந்து அன்பையும் சேர்த்து கொடுக்கும். சமையல்னே வச்சுக்கோங்க, 3 விதமா செய்யலாம். எப்படி செய்யலாம்? டெய்லி இதே காலம்பரை எந்திரிச்சா அடுப்படியிலேயே வேக வேண்டியிருக்கு. இந்த வீட்டுல எனக்கு மட்டும்தானா, நாத்தனார் செய்ய மாட்டேங்கிறாங்க, மாமியார் செய்ய மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் நானே இது எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு, வீட்டுல இத்தனை பொம்பளைங்க இருந்தாலும் நான் ஒருத்தன் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னுலாம் ஒரு எண்ணத்தோட புலம்பிக்கிட்டே செய்யலாம். இதுல இருக்கிறது 3 பேரு, அவங்களுக்கு ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அப்படின்னு நொந்து கொண்டு செய்யலாம். இது ஒரு விதமான சமையல். இன்னொன்னு, எப்படி இருந்தாலும் எனக்கு மாஸ்டர் இந்த சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாரு, என்னால என்ன முடியுமோ அதை மாஸ்டர் நான் சிறப்பா செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு பிரேயரை போட்டுட்டு என்னால முடிஞ்ச விதத்துல ஒரு சமையலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறது 2வது விதம். 3வது விதம் என்னன்னா, மாஸ்டர் உங்களுடைய படைப்புகள் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு, இந்த படைப்புகளோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பையும் இவங்களுக்கு உணவளிக்கிற பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுல உணவு மட்டும் இல்ல, உங்களுடைய அன்பும் சேர்ந்து அவங்களுக்கு பரிமாறப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதை ரொம்ப மென்மையாக அவங்களுக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்றோம்ல, அன்போட பரிமாற அந்த சூழ்நிலைக்கு வந்தால் இது 3வது நிலை. அப்ப முதல் நிலையில செயல்பாட்டுல நமக்கு பிரச்சனை இருக்குது. எந்த நிலையில அப்படின்னா புலம்பிக் கொண்டு செய்கின்ற நிலை, அப்ப அகந்தை ஒப்பந்தம். 2வது நிலையில நம்முடைய செயலுடைய விளைவுகளை மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு கொடுக்குறேன், அப்ப எனக்குடைய திறமை வெளிப்படுது. ஆனால் இந்த 3வது நிலையில அதை செஞ்சு சந்தோஷத்தோட அவங்களுக்கு கொண்டு போய் அதை பரிமாறும் பொழுது ஒரு அன்போட கொடுத்து செய்யும் பொழுது அங்க எல்லாம் பக்தி மயமாக மாறுகிறது. இதுதான் மனசு சொல்றாரு, ஒவ்வொன்றை காட்டிலும் ஒவ்வொன்றும் மாறிடு. இத்தகைய சுயநலமற்ற செயல்பாட்டை காட்டிலும் நம்முடைய வாழ்வையே மாற்றக்கூடிய விஷயம் என்னவெனில், நம்முடைய செயல்கள் அனைத்திலும் அன்பின் நறுமணம் இழையடி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய கர்மா அகர்மாவாகிறது. அதனால் ஏற்படக்கூடிய பதிவுகள் எல்லாம் அழிஞ்சி செயல்படும் பொழுதே செயலற்ற தன்மையில இருக்கிறதுக்கு நம்ம மாறுகிறோம். ஒவ்வொரு செயலும் பக்தி மயமாகிறது. நம்முடைய இருப்பின் ஒவ்வொரு அணுவிலும் அந்த பக்தி மயமான விஷயமானது இழைந்தோட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு செல்லும் அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிக்கிறது. அதே எடுத்துக்காட்டே சொல்லியிருக்காரு பாருங்க. உதாரணத்துக்கு, அன்னை அன்புடன் சமைத்த உணவிற்கும் நிர்பந்தத்தினால் வேறொருவர் சமைக்கும் உணவிற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அறிவோம். அன்புதான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையான சரணாகதியில் ஒவ்வொரு சிறிய செயலும் அன்புடன் செய்யப்படுகிறது. அதுதாங்க முன்னாடி ஒண்ணு சொன்னோம், ஃபர்ஸ்ட் சொன்னோம், சரணாகதிங்கிறது அப்படியே ஏத்துக்க முடியுதா அப்படிங்கிற இடத்துல இருந்து சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னோம், பலனை எதிர்பார்க்காம செய்யறது சரணாகதின்னு சொன்னோம். இப்போ சொல்றோம், உண்மையான சரணாகதியில் எல்லா சிறிய செயலும் அன்புடன் செய்யப்பட வேண்டும். தியானம் அன்புடன் செய்யப்படுகிறதா, விளைவை எதிர்பார்த்து செய்யப்படுகிறதா? இன்னைக்கு நம்ம தியானத்தை பத்தி எடுத்துக்கோமே. நம்ம காலையில தியானத்துல உட்காரும் பொழுது நம்ம இப்ப மாஸ்டர் சொல்லிட்டாரு உட்காரணும், டெய்லி இதே ஒரு கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு உட்காரலன்னா கஷ்டமாயிடும், ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுல உட்கார்றோமா? இல்ல, இது நானாக ஏற்றுக்கொண்ட கடமை, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நான் தான் பயிற்சி பண்றேன், மாஸ்டர் சொன்னதுக்காகவோ அல்லது செஞ்சாதான் நல்லதுங்கிறதுக்காகவோ இல்லை, இது செய்யணும், இப்படிதான் செய்யணும்னு நான் முடிவு எடுத்துக்கிட்டேன், ஒத்துக்கிட்டேன், நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறேன். இல்ல, அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த பயிற்சியில கொஞ்சம் அன்பையும் கலந்து செய்யறேன். அப்படி அன்போட செய்யும் பொழுது எப்படி அன்போட சமைச்ச சாப்பாடோ அது மாதிரி அன்போட செய்த பயிற்சியானது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கிறது. உண்மையான சரணாகதியில் நாம் இன்னும் தாண்டி அன்பையும் கடந்து செல்கிறோம். படிப்படியா 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 கொண்டு போறாரு. இப்ப இன்னொரு லெவலுக்கு போகும் பொழுது நாம் அன்பையும் கடந்து செல்கிறோம்.
இப்பதான் வர்றது ஒரிஜினலான ஒபீடியன்ஸ். மாஸ்டருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. இயேசு கிறிஸ்து என் மூலமாக அன்றி எவராலும் என் பிதாவை சென்றடைய இயலாது என்று கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை சரணடையுங்கள், உங்களை வழிநடத்தி செல்வேன் என்றார். புத்த மதத்திலோ புத்தம் சரணம் கச்சாமி என்று கூறப்படுகிறது. அதாவது புத்தரிடம் அடைக்கலம் புகுந்தவன் என்று அர்த்தமாகிறது. இந்த வாக்கியங்களை மேலோட்டமாக பார்க்கையில் அவை ஆணவமிக்க கூட்டுகளாக நமக்கு தோன்றலாம். ஆனால் இதை ஒரு தந்தை தன் மகனிடம் நான் சொல்வதை தயவு கூர்ந்து கேள் என்று அன்புடன் கூறுவதை போல தந்தை மகனுக்கு இடையிலான உறவு முறை என்கின்ற கண்ணோட்டத்தில் பாருங்கள். அன்னையின் அன்பும் அது போன்றதுதான். அன்பும் கள்ளம் கபடமின்றி நல்வாழ்வினை நல்குவதே இதன் உண்மையான நோக்கம். இயேசு கிறிஸ்துவின் அறியாநிலையுடன் அவரை பின்பற்றுபவர்களின் அறியாநிலை ஒத்திருந்த போதுதான் அந்த அற்புத மாற்றம் நிகழ்ந்தது. அறியாநிலை அப்படிங்கிறது நீங்க அறியாமை கிடையாது, தன்னை பற்றிய தன் ஜீவிதத்தை பற்றிய உணர்வற்ற நிலை. அந்த அளவுக்கு அவர் இன்னசென்ஸா தான்கிற உணர்வே இல்லாம தன்னை இழந்த நிலையில இருந்தார். அதுதான் அந்த அறியா நிலைதான். அப்ப யாரெல்லாம் அவருடைய ஃபாலோயர்ஸா யாரு ஒருத்தர் அந்த கண்டிஷனோட ரெசனேட் ஆனாங்களோ அவங்களுக்கு அவர் இருந்த காலகட்டத்திலேயே அந்த சேஞ்சஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அது இல்லாம நான் எதுக்காக இவரை ஃபாலோ பண்ணி போறேன் அப்படின்னு சந்தேகத்தோடையே ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாலோ பண்ண, அந்த மாதிரி சந்தேகத்தோட ஃபாலோ பண்ணும் பொழுது மாற்றங்கள் நிகழாது. அடுத்த கேள்வி பதில் சொல்லிட்டாரு. என்ன கேள்விக்கு பதில் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது மாதிரி ஒரு கேள்வி, நான் ரொம்ப நாளா தியானம் பண்றேன், எனக்குள்ளார எந்த மாற்றத்தையும் நான் பார்க்கல அப்படின்னும், அவருக்கு மாஸ்டர் எல்லாம் செஞ்சிருக்காரு, அவர்கிட்ட அந்த மாற்றத்தை மாஸ்டர் ஏற்படுத்திருக்காரு, ஏன் எனக்கு மட்டும் ஏற்படுத்தல அப்படின்னு கேள்வி இருந்தா ஒன்னே ஒண்ணுதான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் அறியா நிலையுடன் அவரை பின்பற்றுபவர்களின் அறியா நிலை ஒத்திருந்த போதுதான் மாற்றம் நிகழ்ந்தது. அப்ப மாஸ்டருடைய அந்த கண்டிஷனோட ஒத்ததிர வேண்டும் அப்படிங்கிற உணர்வு நிலை வரும்பொழுது மட்டும்தான், அவரை சந்தேகமின்றி சரணடைகின்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்தான் மாற்றம் நிகழும். இவ்வாறு ஏன் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பது போன்ற கேள்விகள் எழுந்தால் மாற்றம் நிகழாது. ஏன் அவர்கள் சரணடைய வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு, ஏனெனில் அன்பு என்றால் சரணடைதல். அது தோல்வியுறும் பாவனையில் அல்லாமல் தனிப்பட்ட அகங்காரத்தை கடந்து வளர்ச்சி அடையும் உணர்வுடன் செய்வதாக இருக்க வேண்டும். இந்த இடமும் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஒரு சரணடைதல் அப்படின்னாலே எங்க வருதுன்னா தோல்வி அடைகிற இடத்துலதான் வருது. என்னால ஒண்ணும் முடியாது அப்படிங்கிறப்பதான் நம்ம சரண்டர் ஆகிறோம். எல்லாத்தையும் விட்டுப்பா, என்னால முடியாதுப்பா, நீ எல்லாத்தையும் பாத்துக்கப்பா. திரௌபதி கிருஷ்ணன்ட்ட சரண்டர் ஆனது கூட அப்படித்தான். அந்த இடத்துலயும் தெய்வீகம் இருக்கு. ஆனால் அந்த நிலையில், அதாவது தோல்வியுறும் பாவனைகளை உங்க சரணாகதி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தெய்வீகத்தினுடைய உதவி கிடைக்கலாமே ஒழிய நீங்க அந்த தெய்வீகமா மாறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் தனிப்பட்ட அகங்காரத்தை கடந்து என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கிக்கிட்டு அகங்காரத்தை கடந்து நான் வளர்றதுக்கு உன்னாலதான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யாரால சரணாகதி அடைய முடியுது? தன்னுடைய அகங்காரத்தை அழித்துக் கொள்வதற்காக சரணாகதிக்கு ஒருத்தன் போகணும்னா அப்ப அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால் நமது தனிப்பட்ட அடையாளமான நான் என்பது பெரிய மாற்றத்தை பெற்று அவர் என்பதுடன் ஐக்கியமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சரணாகதியுடைய கடைசி சூட்சுமத்தையும் ஒண்ணு சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, ஆனா உங்க சரண்டர்ல பேஸ்ல என்ன இருக்கும்னா தோல்வியுறும் பாவனை இருக்கும். என்னால முடியல, எல்லாத்தையும் மாஸ்டர்ட்ட ஒப்படைக்கிறேன், என்னால முடியல, எல்லாத்தையும் மாஸ்டர், என்னால முடிஞ்ச விஷயத்த மாஸ்டர்ட்ட ஒப்படைச்சு சரணாகதி ஆக முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. அது ஒரு டெஸ்டா நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதை பத்தி நம்ம இன்னொரு தடவை பேசணும். இப்ப தனிப்பட்ட அகங்காரத்தை கடந்து வளர்ச்சி அடையும் உணர்வுடன் நாம அந்த சரணாகதிக்கு நம்மளை உட்படுத்தி கொண்டால், இந்த நான் உருவாக்கி கொண்ட என்னுடைய நானோட சேர்ந்த அடையாளமானது எல்லாம் அழிந்து அந்த இடத்துல நான் என்பதுக்கு பதிலாக அவர் என்கின்ற நிலை உருவாக தொடங்குகிறது. இதைத்தான் லாலாஜி ஃபனா,
அல்லது ஆழ்ந்த லயித்த நிலையின் முதல் கட்டம் என்கின்றார். இப்பதான் ஃபனாங்கிற ஸ்டேட்டை பத்தியே பேசுறாங்க. இந்த ஃபனாங்கிற ஸ்டேட் வரும் பொழுது தன்னை பற்றிய நிலையிலிருந்து முற்றிலுமாக ஒருத்தர் மறந்த நிலையில இருக்கார். ஏங்க அப்ப தண்ணி அடிச்சுட்டு இல்ல ஒரு கஞ்சா அடிச்சுட்டு தன்னை மறந்த நிலையில இருக்கிறவனும் சரணாகதி ஸ்டேட்டுக்கு தான் போயிடுவாங்க. அப்படின்னா இங்க தன்னை மறந்த நிலையில இருந்து அதை ரசிக்கிற ஒருத்தனா இருக்கிறான் அவன். தன்னை மறந்த நிலையில இருந்து அதை ரசித்து கொண்டு அதை விரும்பி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா சரணாகதியில இருக்கிறவனுக்கு தன்னை மறந்த நிலைனா என்னன்னா, அவனுடைய எண்ணம் சொல் சிந்தனையில எல்லாத்துலயும் யாரிடம் சரணடைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய நலன், அவங்களை பற்றிய எண்ணம், அவங்களுடைய செயல்பாடை பத்தி தான் இருக்கு. இதை நம்ம எப்ப உணர போறோம்னா, நாளையில இருந்து அடுத்த வாரத்துல இருந்து நம்ம விஸ்வஸ் படிக்கும் பொழுதுதான் பாபுஜியுடைய ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு செல்லுலையும் லாலாஜி எப்படி நிறைந்திருந்தார் அப்படிங்கிறத பொறுத்துதான். சிஸ்டர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சு சரணடையும் பொழுது நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, நான் ஒண்ணு இருக்காது. அந்த நான் ஃபுல்லா எதை பத்திய சிந்தனை இருக்குன்னா, அதை பத்திய எதுகிட்ட ஒப்படைச்சோமோ நம்ம அதை பத்திய சிந்தனை. அதனாலதான் அடிக்கடி மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய குழந்தைய பத்தியும் அம்மாவை பத்தியும் சொல்லும்போது, ஒரு அம்மாவுக்கு குழந்தைய பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்கள பத்தி நினைக்கிறதே இல்லை. அவங்கள பத்தி நினைக்காம இருக்கிறதுன்னா அது எப்படி நடக்குதுன்னா, அவங்க முழுக்க முழுக்க குழந்தைய எப்படி காப்பாத்துறதுங்கிறத பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு, அதுதான் அவங்கள பத்தி நினைக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஃபனாங்கிற ஸ்டேட் வரும் பொழுது ஒருவர் முழுக்க முழுக்க தான் எதை எதன் மேல பக்தி செலுத்துறாரோ, எதிடம் சரணடைந்திருக்கிறாரோ அதை பற்றிய எண்ணங்களால் வியாபிக்கப்பட்டு விடுவார். அனுமனுக்கு 24 மணி நேரமும் ராவண பத்திய எண்ணம் மட்டும்தான். தன்னை பத்தி தன்னைதான் மறந்துடுறான். அந்த எண்ணத்துல தன்னை மறந்து இருக்கிறார். அதுதான் ஆழ்ந்து லயித்த நிலை. தன்னையே மறந்து இருக்கும் போது தன்னுடைய புலன்களுக்கான தேவைகளை பற்றிய கவனம் விடுபட்ட நிலையில இருக்கு. நான் எப்படி இருக்கணும், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், என் குடும்பம், இந்த எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சி அவன் எப்படி இருப்பான், அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல அல்லது ஃபேஸ்புக்ல எதுலையாவது இந்த ஒரு கதையை படிச்சிருப்பீங்க. ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும். அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு ஒரு பூசாரி ரெகுலரா ரொம்ப சின்சியரா இது பண்ணுவார், பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. பூஜை பண்ணிட்டு நடைய சாத்திட்டு பார்த்தா காலம்பரை பார்த்தா அந்த எல்லாம் சுத்தமா தான் பண்ணிட்டு போவாரு. அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா அந்த பெருமாளுடைய முகத்துல ஒரு சாணி உருட்டாரு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, தினமும் இது நடக்கும். அப்ப அவருக்கு ஒரு யாரோ ஒருத்தன் வேணும்னே இதை செய்யறான் அப்படின்னு அவர் கதவை சாத்தி பார்ப்பாரு. உள்ளார பல செக்கிங் எல்லாம் பண்ணி பார்ப்பாரு. ஆனா எதுலையுமே அவன் மாட்ட மாட்டான். அந்த சாணி உருட்டை மட்டும் அங்க இருக்கும். அப்புறமேட்டுக்கு பார்த்தாதான் தெரியும் என்ன நடந்து. ஒரு நாளைக்கு கிருஷ்ணா கனவுல காட்டுவார், அப்பா நீ போயிட்டு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பூக்கார கிழவியுடைய வீட்டை போய் பாரு அப்படின்னு காட்டும் பொழுது பார்த்தா அந்த அம்மா காலம்பரை நல்லா சாணம் எல்லாம் மொழிகிட்டு கடைசியா மிச்சம் கொஞ்சோண்டு சாணம் இருக்கும்ல, அதை தூக்கி போடுறப்ப கிருஷ்ணார்ப்பணம்னு தூக்கி போடும். அதுதான் போய் அங்க ஊட்டி இந்த கிழவிக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் தான் அந்த பூசாரி அந்த கிழவியை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிழவி தன்னை பத்தியே எதுவும் நினைக்காது. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணன் சாப்பிட்டுருப்பானா, கிருஷ்ணனுக்கு இந்த நேரம் கிருஷ்ணனை இப்ப தூங்க வச்சிருப்பாங்களா, கிருஷ்ணன் இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். அது அது ஒரு சிலையாகவோ எதுவாகவோ நினைக்காம 24x7 கிருஷ்ணனை பத்தியே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும். என் கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனுக்கு பசிச்சிடக்கூடாது, அவன் தூங்கணும், இப்படியே. அதனால பாத்தீங்கன்னா கடைசியா அந்த கிழவி இறந்துட்டான்னு சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது அப்ப அங்க கிருஷ்ணனே நேர்ல கூட்டு போறதுக்கு வருவாரு. அப்பயும் அந்த கிழவி என்ன சொல்லும், கிருஷ்ணா நீ போய் இப்ப கஷ்டப்பட்டு இங்க நிக்கிறியே, உனக்கு கால் வெடிக்காதான், நீ கிளம்பு, நான் வந்துக்கிறேன் அப்படின்னா. அதுதான் உண்மையாக தன்னை மறந்த நிலை. எப்ப பார்த்தாலும் தனக்கு பத்தியே எது எண்ணமுமே இல்லாம தான் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்களுடைய நலனை பத்தி மட்டுமே இருக்கு. அப்படி நம்ம இருக்க இருக்க இங்க ஆட்டோமேட்டிக்கா நான் இறந்தது போன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுறேன். அதுக்கு பதிலாக நான் இறந்தது போன்ற ஒரு நிலையை நானே உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா அங்கதான் நானும் இருப்பேனே, அப்புறம் எப்படி நான் சாவ முடியும்? அதனால
இந்த கண்டிஷன் வரணும் அப்படின்னா யாரை சார்ந்திருக்கிறனோ அவரை பற்றிய எண்ணங்களால முழுமையாக நான் சூழப்பட வேண்டும். இது மரணத்தை ஒத்த நிலைதான் என்றாலும் இங்க ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, மரணத்துல எந்த பிரசன்ஸும் இல்லை. இங்க நான் யாரை நேசிக்கிறேனோ, யார் மேல அன்பு செலுத்துகிறனோ, யார் மேல பக்தி செலுத்துகிறனோ, அவருடைய பிரசன்ஸ்னால நான் மூழ்கி இருக்கிறதுனால நான் செத்து போன மாதிரி இருக்கேன். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிறார். ஆனால் ஃபனா என்பது பிரசன்னம் என்னும் நிலை. இதன் பொருள், ஒரு ஆர்வலர் தன்னை மறந்த நிலையில் தன் லட்சியமான அந்த ஒன்றுடன் லயித்த நிலையில் இருந்து கொண்டு மற்றபடி இறந்தவரை போல இருப்பார். இதுவே உயர் பிரசன்னம் என்னும் நிலை என்று விவரிக்கின்றார். ஒருமுறை பாபுஜி தனது கடிதத்தில் ஒரு அபியாசி சகோதரி மாஸ்டர் மீதான நம்பிக்கையையோ அன்பையோ தன்னால் உணர முடியவில்லை என்று தான் கவனித்ததை என்னிடம் குறிப்பிட்டிருந்தாள். ஒருவர் ஐக்கிய நிலையில் மூழ்கி செல்லும் பொழுது இந்த நிலையை மேலும் மேலும் உணர்கிறார். அதாவது மாஸ்டர் மேல எனக்கு எந்த லவ்வும் இல்லை, மாஸ்டர் மேல எந்த நம்பிக்கை இருப்பதாகவும் நான் நினைக்கல, மாஸ்டர் என்னால உயர்வாலாம் நினைக்க முடியல, அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதையே ஐக்கிய நிலை அப்படின்னு அவர் சொல்றார். இந்த நிலையை அவர் மேலும் மேலும் உணர்கின்றார் ஐக்கிய நிலை செல்லும் பொழுது அப்படிங்கிறாரு. ஒரு நிமிடம் சொல்லுங்க, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் சார்? கிளியரா இருக்குல்ல என்னுடைய வாய்ஸ்? யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, தெரியாம கூட இருக்கோம். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது அதுவாக இருக்கிறது என்னும் நிலை மட்டுமே எஞ்சி இருக்கும். அவள் ஃபனா இ ஃபனா, மரணத்தின் மரணம் என்னும் ஆன்மீக நிலையை கடந்து பகா, இறைவனின் நித்திய இருப்பு நிலை என்னும் நிலையை அடைந்துள்ளார். இந்த ஃபகா என்னும் நிலையையும் ஐக்கியமடைந்து ஆன்மீக பயணம் மேலும் தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வளவு நேரம் பேசின எல்லா விஷயமும் சேர்த்தா அது ஃபனா இ ஃபனாங்கிற ஒரு ஸ்டேட் வரைக்கும் தான் கொண்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த அபியாசி சொன்ன மாதிரி, அந்த சகோதரி சொன்ன மாதிரி, மாஸ்டர் மேல இருக்கிற நம்பிக்கை அன்பு எதையுமே உணர முடியாத அளவுக்கு போகிறப்ப அந்த நிலைமை இறைவனின் இருப்பு நிலையில அவர் கரைய ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறத குறிக்கிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அதோட நின்று போகாம அதுக்கு மேலேயும் தொடரணும்னா இதுக்கு மேல உள்ள நிலைகள்ல நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாது. அங்க நம்முடைய சரணாகதி என்ன மாதிரி மாறும்னு தெரியாது. இவ்வளவு சொன்னதும் இந்த ஃபனா இ ஃபனா அப்படிங்கிற ஸ்டேட் வரைக்கும் உள்ள வெவ்வேறு கண்டிஷன்ஸை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆன்மீகம்ங்கிறது எவ்வளவு பெரிய கடல். ஒரு துளியை எடுத்து அந்த ஒரு துளிக்குள்ளார நம்ம உணர்வு ரீதியாக, செயல்பாடு ரீதியாக, மனோ ரீதியாக என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அடையிறோங்கிறத பேசுறதுக்கே இவ்வளவுன்னா இந்த ஒட்டுமொத்த ஆன்மீக கடலினுடைய விஸ்தீரணம் தான் என்ன. அதனால சரணாகதி என்பது எல்லா நிலைகளிலும் விரிவடைய வேண்டிய ஒன்று. மேலும் மாஸ்டருக்கு கீழ்ப்படிவது, அந்த ஒபீடியன்ஸ் என்பது சரணாகதியினுடைய ஒரு தொடக்கம் மட்டுமே. விழிப்புற நிலையை பத்தி அடுத்து பேசுறாரு. இந்த சரணாகதி எல்லாருக்குமே நிகழலாம். சில பேருக்கு அவங்களை அறியாமலேயே அவங்க சரணாகதி நிலையில இருக்கலாம். சில பேருக்கு இந்த ஸ்டேட் ஸ்பிரிச்சுவலாக உருவாக்கப்பட்டிருக்கலாம். இந்த சரணாகதி ஸ்டேட்டுக்குரிய கண்டிஷன் உள்ளுக்குள்ளார மாஸ்டரால வழங்கப்பட்டு கூட இருக்கலாம். ஆனால் நீங்க அவேர்னஸ், அந்த பர்ஃபெக்ட் அவேர்னஸ், பியூர் அவேர்னஸ்ல இருந்து இந்த சரணாகதி நிகழ்ந்தால்தான் அது மதிப்புடையது. அப்படி விழிப்புணர்வற்ற நிலையில் சரணாகதி நிகழுது அப்படின்னா அது கோமாவில் இருக்கிற ஒருத்தருக்கு ஊசி மூலமா சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான். சாரி. அதனால சரணாகதியை நான் முழுமையாக என்னுடைய விழிப்புணர்வு நிலையோட விரும்பி சந்தோஷமா ஏத்துக்கிற பொழுதுதான் அது அற்புதமாக பணியாற்றுகிறது. அப்படி இல்லாம அந்த ஸ்டேட்டை கொடுத்தா அது கொடுத்தவங்களுக்கோ அதை வாங்கிக்கிட்டவங்களுக்கு அதை சுத்தி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ கோமால இருக்கிற பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்து அவரை உயிர் போட வச்சிருக்கிறதுனால வேற யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மாதிரிதான் அது. அதுக்கு கீழே இருக்கிற கவிதை ரொம்ப அழகான கவிதை. அன்பின் கடல் நேர்மாறான இயல்பை கொண்டது, இங்கு நீந்துபவர் மூழ்குபவார், மூழ்குபவர் கரை சேர்வார். ரொம்ப அழகான வரி. திருப்பி திருப்பி சிந்திச்சு பார்க்கலாம். ரெண்டே வரிதான்.
இங்கு நீந்துபவர் மூழ்குவார், மூழ்குபவர் கரை சேர்வார். இது எங்கேயாவது நடக்குங்களா? நார்மலா தண்ணியில நீந்துறவங்க மூழ்க மாட்டாங்க. யாருக்கு நீந்த தெரியாதோ அவங்கதான் மூழ்குவாங்க. அடுத்தது யாரு மூழ்காம நீந்துறாங்களோ அவங்கதான் அடுத்த கரைக்கு போவாங்க. இதுதான் உலக இயல்பு. ஒரு பெரிய குளத்துலயோ இல்ல கடல்லயோ ஒருத்தன் ஊழ்ந்துட்டாங்க அப்படி தவறி. ஆக்சுவலி அவர் நீந்த ஆரம்பிச்சா அவன் மூழ்கி போக மாட்டான். அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சு நீந்த ஆரம்பித்தால் மூழ்க ஆரம்பிக்கும். அப்படி நீந்த தெரியலன்னா மூழ்கி போயிடும். மூழ்கி போனா அடுத்த கரைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் இறந்து போயிடும். மூழ்காமல் யார் ஒருத்தன் நீந்துறானோ அவன் தான் அடுத்த கரைக்கு போய் சேரும். இதுதானே நம்மளுடைய உலக இயல்பு. ஆனா அன்புங்கிற கடல் வேற மாதிரிங்க. இங்க யார் ஒருத்தர் அன்புங்கிற கடல்ல குதிச்சு நீந்த ஆரம்பிக்கிறாரோ, நீந்த 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 தன்னை மறந்து தன்னுடைய இயல்புகளை இழந்து அந்த அன்புல கரைஞ்சி ஆழமாக மூழ்க ஆரம்பிக்கிறார். அன்புக்குள்ளார மூழ்கி திளைக்க ஆரம்பிக்கிறார். அதனாலே யார் ஒருவர் அன்புங்கிற கடல்ல நீந்த தொடங்குகிறாரோ அவர் அதில் மூழ்க தொடங்குகிறார். யார் ஒருத்தர் அந்த மாதிரி அன்பில் மூழ்கி தன்னை இழக்கிறாரோ அவர் கடவுளின் சித்தத்தால் மறுகரைக்கு இட்டு செல்லப்படுகிறார். கரை சேரணும், என்னை கரை சேர்ப்பவன் அப்படின்னு கடவுளை சொல்றோம் அப்படின்னா என்ன காரணம்? இது மனித முயற்சியால் தாண்டக்கூடிய சமுத்திரம் அல்ல, தெய்வீக சங்கல்பத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னை இங்க இருந்து அங்க பரிணாம வளர்ச்சிக்கு தூக்கிட்டு போகணும், கரை சேர்க்கணும் அப்படின்னா அதுல எல்லாமே மாஸ்டருடைய கையில தான் இருக்கு. அத அவர் செய்யணும். தெய்வீகம் இறங்கி என்னை கரை சேர்க்கணும் அப்படின்னா நான் என்னை மறந்து அன்பிலே மூழ்கி கரைஞ்சி சுத்தமாக நான்கிற எண்ணத்தை அழித்து கொண்டவனாக மாறியிருக்கும். ஆக அன்பு என்கின்ற கடல் நேர்மாறான இயல்பை கொண்டது. இங்க யார் அந்த கடல்ல அன்பு கடலில் நீந்த தொடங்குகிறாரோ அவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த அகங்காரத்தை அகந்தை அழிந்து அன்பிலே மூழ்க தொடங்குகிறார். யார் ஒருத்தர் அன்பிலே மூழ்கி தன்னை மறக்கிறாரோ அவருக்கான பொறுப்பை அன்புல மூழ்கிட்டா என்ன ஆயிடுறாரு? அவர் சரணாகதி அடைகிறார். சரணாகதி அடைந்தால் அந்த 9வது புள்ளிக்கு அப்புறம் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கடமை மாஸ்டருக்குன்னு ஏற்கனவே படிச்சோம். அது மாதிரி யார் ஒருத்தர் சரணாகதி அடைகிறாரோ அவருடைய முழு வளர்ச்சிக்கான முழு முன்னேற்றத்துக்கான பொறுப்பையும் மாஸ்டர் எடுத்துக்கிறார். அப்படி மாஸ்டர் எடுத்துக்கிட்டா என்ன பண்றாரு? அவர் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போய் சேர்ந்துட்டார். ஆக அன்பின் கடல் நேர்மாறான இயல்பை கொண்டது. இங்கு நீந்துபவர் மூழ்குகிறார், மூழ்குவர் மாஸ்டரால் கரை சேர்க்கப்படுகிறார். அற்புதமானவர்கள். திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது 2 வரியாக இருந்தாலும் ஒரு டீப்பான ஒரு விளக்கத்தை, ஒரு அற்புதமான விஷயத்த எந்த அளவுக்கு அந்த கவிஞர் படிச்சிருக்காரு பேசுறாரு அப்படின்னா அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இந்த கண்டிஷனை ஒருத்தன் உணர்ந்து தன் குருவினுடைய பெருமையை உணர்ந்து குரு எப்படியெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்ன வார்த்தைகள். அன்பின் கடல் நேர்மாறான இயல்பை கொண்டது. இங்கு நீந்துபவர் மூழ்குவார், மூழ்குபவர் கரை சேர்வார். நிறைய பேசலாம் அதுக்கு. அடுத்தது, நான் என்னை கண்ட போது கடவுள் அங்கு இல்லை, இப்போது அவரை காண்கிறேன் நான் இல்லை. அன்பின் பாதை மிகவும் குறுகலானது, அதில் இருவர் ஒரு சேர பயணிக்க இயலாது. ஆக இது கபீர்தாசர் சொல்றது. ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா அவர் இருக்கணும். 2 இருக்க முடியாது. நம்ம விளையாட்டா சொல்லுவோம், நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும் அப்படின்னு. அது மாதிரி என்னை காணும் பொழுது என்னால் அந்த இடத்துல கடவுளை காண முடியாது. ஏன்னா ஈகோ பண்ணிட்டு என்னை சுத்தமா மறந்து கடவுளுங்கிற சிந்தனைக்கு போகும்போது நான் அங்க இருக்க முடியாது. ஒரே நேரத்துல நானும் இருந்து கடவுளுங்கிற சிந்தனையும் இருந்ததுன்னா அந்த பாதை 2க்கும் அனுமதி கொடுக்குற அளவுக்கு பெரிய பாதை கிடையாது. போக 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 அன்பினுடைய பாதை குறுகிட்டே போகுது. அந்த குறுகலான பாதை கடைசியா ஒருத்தருக்கு மட்டும்தான் வழின்னு சொல்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா கடவுள் இருக்கணும். நான் இருந்தேன்னா என் லட்சியத்தை நோக்கி என்னால போக முடியாது. கடவுள் இருக்கும் பொழுது லட்சியத்தை அடைய வேண்டிய நான் அங்க இருக்க போறது கிடையாது. ஆக ஒரு முழுமையான சரணாகதியில்
இதயம் மனம் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒன்றாகி விடுகின்றன என்கின்ற யதார்த்தம் இங்கே வெளிப்படுகிறது. இங்க இதயம் அப்படிங்கிறது கடவுள், மனம் என்பது நான். இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலந்து ஐக்கியமாகி விடுகிறது. இருப்பினும் ஆன்மா சாட்சி பாவமாக இருப்பதால் இன்னும் அங்கு விழிப்புணர்வு நிலை இருக்கிறது. சரி, அப்ப நான் கடவுள் அப்படிங்கிற ரெண்டும் ஒண்ணு வேறுபாடு இல்லாம போயிடுது அப்படின்னா கூட மூணாவதா ஒண்ணு அங்க இருக்கு, அதுதான் நம்முடைய ஆன்மா. அதை உணர்றதுக்கு விழிப்புணர்வு நிலை தேவை. அதான் விழிப்புணர்வு நிலைங்கிற டாபிக்கை இங்க ஆரம்பிச்சோம். பிரம்மன் என்னும் கடலில் ஆத்மா கரைந்து விடுகிறது. எனினும் உலகளாவிய உணர்வு ஒரு நிலைக்குள் விழிப்பு நிலை இன்னும் உள்ளது. ஒரு துளி நீர் கடல்ல கலந்து கரைஞ்சி கடலா மாறி போகுது. ஆனாலும் இப்போது கடலாக நான் இருக்கிறேங்கிற அந்த ஒரு சின்ன உணர்வு ஒரு நிலை மட்டும் கடைசியாக விழிப்பு நிலையாக அவேர்னஸாக மிச்சம் நிற்கிறது. சரணாகதி மற்றும் தனிப்பட்ட விருப்பம் இவற்றிற்கு இடையே உள்ள முரண்பாடு இதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரும். தனிப்பட்ட விருப்பம் இருக்கிற வரைக்கும் சரணாகதி கிடையாது. சரணாகதி அடைஞ்ச ஒருத்தனுக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் கிடையாது. இது ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடு என்னங்கிறதா என்ன பேச போறோம். தொடக்கத்தில் கூறியதை போல சரணடைதல் என்பது நம்மில் பலருக்கு பயத்தையும் எதிர்ப்பையும் உருவாக்குகிறது. ஒரு தேர்விற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் இயல்பாகவே பயத்தை வளர்த்துக் கொள்வதை போன்றது இது. வாழ்க்கை என்கின்ற தேர்வில் நாம் அனைத்தையும் சிறப்பாக செய்துவிட்ட நிலையில் பயப்படுவதற்கான அவசியம்தான் என்ன? அந்த நிலையில் ஏற்புத்தன்மையும் சரணாகதியும் இயல்பாகவே தோன்றும். நாம் தயார் நிலையில் இருந்த போதிலும் சரணாகதி நிலையை அடைவதற்கான ஏக்கம் நம்முள் இல்லை எனில் அது நிகழாது. ஆக நான் பர்ஃபெக்டா சரணாகதிக்கு ஏத்த அளவுக்கு தயார் நிலையில இருக்கிறேன் அப்படின்னா கூட சரணாகதி அடைய வேண்டும்ங்கிற ஏக்கம் இல்லாவிட்டால் அந்த நிலை மலராது அப்படிங்கிறார். அப்ப எங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரே கடவுளும் சக்தியும் நீரேன்னு சொல்றப்ப குறைஞ்சபட்சம் அது சரணாகதி நிலையாகவாவது இருக்கணுங்கிறது நம்ம பிரேயர்ல அவசியம். அது சத்திய நிலையோ அதை தாண்டிய மைய மண்டலமோ அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்ப என்ன சொல்றார் மாஸ்டர், இந்த 125வது பிறந்த நாள்ல ஒவ்வொருத்தரும் சரணாகதி அடைய வேண்டும் என்ற இயக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள்னு சூட்சமா சொல்றாரு. நீங்க இந்த ஸ்டேட்டுக்காக ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை கொண்டு போறது என் கடமை. இப்போதைக்கு இதுதான் தெய்வீகத்தோட சித்தம்ங்கிறத ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆனா மாஸ்டர்ஸ் எல்லாம் இறங்கி எதையாவது ஒண்ணு சொன்னாலும் நம்ம அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்துக்காகவும் ஆசைப்படுவோம். இப்பதான் நம்ம ஒவ்வொரு புள்ளியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்ல உலக வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கத்துக்கிறதுக்கும் இல்ல வேற வேற ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுவோம். ஆனா அவர் சூட்சமா சொல்லியிருக்கிறது இந்த 125வது பிறந்த நாள்ல நீங்கள் சரணாகதி மனநிலைக்காக இயக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றிதான் நம்மளை செய்ய சொல்லிட்டார். அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த நிலைக்காக நான் இயங்க வேண்டும். என்னுடைய பிரேயர்ல அது இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க வாழ்க்கையவே பர்ஃபெக்டா வாழ்ந்து மெடிடேஷன் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி என்னதான் அந்த கண்டிஷனை அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொண்ட போதிலும் தகுதியோட இருந்தாலும் அதுக்கான ஏக்கம் இல்லை என்றால் சரணாகதி நிகழாது. இந்த ஏக்கம் எப்ப வரும்? கடவுளின் முன் நான் முக்கியத்துவமற்ற ஒருவனாக அவருடைய முக்கியத்துவமற்ற சேவகனாக நம்மை கருதி கொண்டால் மட்டுமே சரணாகதி அடைவது சாத்தியம் ஆகும். உயர்வானதை அடைவதற்கு விருப்பம் மற்றும் சரணாகதி இரண்டும் நம்மிடம் இருப்பது அவசியம். ரெண்டும் இருக்கும். கடவுளை அடைய வேண்டும் என்பதற்கான விருப்பம், அதே நேரத்துல நான் ஒண்ணுமே இல்லாதவன் எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற முக்கியத்துவமற்ற ஒரு சேவகனாக முழுக்க முழுக்க அவரை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பவனாக இருக்க வேண்டும். இது குழப்பமாகவும் முரண்பாடாகவும் தோன்றக்கூடும். எனினும் பாபுஜி ஒளி உலகிலிருந்து மென்பொருள்களில் சரணாகதியும் விருப்பமும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்றனவே அன்றி ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை அல்ல என்று நிறைவுபடுத்துகிறார். ஏன்னா இந்த இடத்துல அந்த கேள்வி வருது, உயர்வானதை அடைவதற்கு விருப்பம் இருக்கணும், இயக்கம் வேணும்னா அங்க நான் இருக்கணும். நான் இருந்தா தானே இதெல்லாம் வரும். இங்க நீங்க என்ன சொல்றீங்க, சுத்தமா என்னையவே அழித்து கொண்டு மாஸ்டரை பத்தியே நினைச்சு அதுலயே முழுக்கிடுங்கன்னு சொல்றீங்க. ஏங்க சரணாகதி நிலைமைக்கு போனா என்னை பத்திய நினைவு, எனக்கு உயர்வானதை அடையணுங்கிற ஏக்கம் இல்லாம போயிடும். உயர்வானதை நான் அடைய வேண்டும் என்கின்ற ஏக்கம் விருப்பம் இதெல்லாம் எனக்குள்ளார உருவாகும் போது சரணாகதிங்கிற ஸ்டேட்டு இருக்க முடியாது.
இது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இதுல குழப்பம் முரண்பாடு இல்லை. இது ரெண்டும் கொஞ்சம் இது வந்ததுக்கு அப்புறம் உடனே அந்த ஸ்டேட் வரும். கொஞ்சம் அந்த ஸ்டேட்ல மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது வரும். இது ஒண்ணு என்ன பண்ணிக்குது, ஈக்குவேட் பண்ணிக்கிட்டே வளருது. பசிச்சாதான் சாப்பிட முடியும். பசி எதுக்காக? சாப்பிடுறதுக்காக. சாப்பிடுறது எதுக்காக? பசியை அடக்கிறதுக்காக. பசி எதுக்காக? சாப்பாடை உள்ள அனுப்புறதுக்காக. சாப்பாடு எதுக்காக? பசியை அடக்கிறதுக்காக. அப்ப இதுவும் என்னன்னு பார்த்தா ரெண்டு முரண்பட்ட விஷயம். பசிங்கிறது வயிறு எம்டி ஆகிற ஒரு விஷயம், சாப்பாடுங்கிறது வயிறை ஃபுல் பண்ற ஒரு விஷயம். ஆனா இது ரெண்டும் தொடர்ந்து நடக்கும் பொழுதுதான் பசி உணர்வும் அதிகரிக்குது, இன்டேக்கும் அதிகரிக்கும். அதே போல இங்க உயர்வானதை அடைய வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் பசி உணர்வுன்னா, சரணாகதிங்கிறது சாப்பாடு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பசி, அதுக்கப்புறம் சரணாகதிங்கிற சாப்பாடு. அந்த சாப்பாடு உள்ள போய் செரிச்ச பிறகு திரும்பி பசி. இது இரண்டும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்றனவே தவிர ஒண்ணுக்கு ஒன்று பாரடாக்ஸ் இல்லை, ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. இவை இரண்டையும் எவ்வாறு அடைவது? ஆன்ம சமர்ப்பணம் என்றால் தன்னை பற்றிய எண்ணம் சிறிதுமின்றி முழுமையாக மாஸ்டரின் சித்தப்படி நடத்தல் என்று பொருள். இந்த நிலையில் நிரந்தரமாக இருக்கும் பொழுது அது இன்மை நிலை தொடங்குவதற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சத்தியோதயத்துல பாபுஜி சொல்லியிருக்கிறாரு. நாம் நம் மேன்மையான மாஸ்டரிடம் சரணடையும் பொழுது மகோன்னதமான தெய்வீக சக்தியை அவரிடமிருந்து தொடர்ந்து ஈர்த்து கொள்ள தொடங்குகிறோம். இந்த நிலையில் ஒருவர் தன் மாஸ்டரின் சித்தம் எதுவோ அதையே நினைக்கிறார், அதையே செய்கிறார். அவர் இந்த உலகில் உள்ள எதையும் தன்னுடையதென்று எண்ணுவதில்லை. அவை தனது மாஸ்டரால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட புனிதமான கடமைகள் என்றும் அனைத்தையும் தனது மாஸ்டரின் விருப்பம் என்றும் எண்ணி செய்கிறார். அவர் சித்தம் என் மாஸ்டரின் சித்தத்திற்கு பரிபூரணமாக கீழ்ப்படுகிறது. நமது அடையாளமான அகங்காரத்தில் இந்த மாற்றம் நிகழ்கிறது. அகங்காரம் கடவுளுடனும் மாஸ்டருடனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நமது சித்தம் அவருடைய சித்தத்துடன் ஒத்திசைய தொடங்குகிறது. லெட் தை வில் பி டன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. முதலில் அது மாஸ்டரிடம் சித்தத்துடன் ஒத்திசைந்து பின்னர் அவர் சித்தத்தின் ஒரு பகுதியாகவே ஆகின்றது. கடவுள் நம்மை எப்போதுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்ற முழுமையான மற்றுறுதி நமக்கு இருக்கும் பொழுது இது சாத்தியமாகிறது. இது எல்லாத்துக்குமான கடைசியான ஒரு கண்டிஷன், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நம்ம சைவ சமயத்துல சொல்ற வார்த்தை. லெட் தை வில் பி டன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இது கிறிஸ்டியானிட்டிலையும் ரொம்ப ஒரு ஃபேமஸான வார்த்தை, நம்முடைய சகஜ மார்க்கத்திலையும் ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. கடைசியில எல்லாம் மாஸ்டருடைய விருப்பப்படி நடக்கட்டும், அது அவர் விருப்பப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். அதுதான் மாஸ்டரின் சித்தத்துக்கு பரிபூர்ணமாக நம்ம கீழ்ப்படிய வச்சு அவருடைய ஒரு சித்தத்தோட நம்ம சித்தத்தை ஒத்திசைய ஹார்மனியா திங்க் பண்ண வைக்குது. மாஸ்டர் என்ன நினைப்பாரோ அது நமக்கு உள்ளாரே வர்ற ஃபீல் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உங்களது எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நீங்கள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். இதுதான் இவ்வளவு நேரமும் நம்ம சொல்லிட்டே வந்தோம். கடைசியா முடிக்கிறார், உங்களது தேவையும் மாஸ்டரது தேவையும் வெவ்வேறாக இருக்குமெனில் நீங்கள் இன்னும் சரணடையவில்லை என்பதற்கு அது வெளிப்படையான அறிகுறி. என்னுடைய தேவை கல்யாணம், வீடு, குழந்தை, காரு இப்படியும். மாஸ்டருடைய தேவை அவருடைய மாஸ்டரோடு இரண்டரை கலக்கிறது, ஆன்மீகத்துல முன்னேறது, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவிதத்துக்குள்ளாரையும் தெய்வீக தன்மையை கொண்டு வர்றது. இப்படி ரெண்டும் முரண்பாடாக இருக்கும் பொழுது நான் எப்படி அங்க போய் சரணடைய முடியும்? அதோட ஒண்ணு சேர முடியும். ஸோ இங்க சரணடைதல் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல வளரும் பொழுது எனக்கான தேவைகள், தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குறையறது இல்லை, அது பாட்டுக்கு அது தானா நடக்க ஆரம்பிச்சிருது. எனக்கான தேவைகள் தானாக பூர்த்தி அடைய ஆரம்பிச்சிருது. நான் மாஸ்டருடைய தேவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அவருடைய விஷன் என்ன, அவருடைய மிஷன் என்னன்னு நினைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் மற்றொருவரது கண்ணோட்டத்திற்கு அல்லது நடத்தைக்கு எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் இன்னும் சரணடையவில்லை என்பதற்கான அறிகுறியாக அதை எடுத்துக்கொள்ளும். இதையும் நம்ம முன்னாடியே சொல்றோம். நம்முடைய எதிர்வினைகள் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம சரண்டரா ஆகலங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கறதுக்கான இண்டிகேட்டர்ஸ்.
நீங்கள் மற்றவர்களிடம் உடன்பட வேண்டும் என்று கூறவில்லை. அப்படின்னா யார் எது சொன்னாலும் தலையாட்டுங்கன்னு நான் சொல்லல. நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லுங்கள். உங்களால முடியும்னா முடியும்னு சொல்லுங்க. முடியாது என்றால் முடியாது என்று சொல்லுங்கள். முடியாது என்று சொல்வதனால் வரக்கூடிய விளைவுகளை சந்தோஷத்தோட ஏத்துக்குங்க. ஆனால் மனதுக்குள்ளார போட்டு குமையாதீர்கள். நீங்கள் சரணாகதி நிலையில் இருந்து கொண்டு கவனித்து கேட்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் நடுநிலையோடு அவர்களுக்கு பதிலளிக்கிறீர்களா, இல்லை எப்போதுமே சவால் விடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறது மட்டும். செஞ்சிருவியா, பாத்துருவோமா, என்னால முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பாத்துக்க அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்றோமா? இல்லைங்க, இது என்னால முடியாது, இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன், ஆனா என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், சாரி, இதை செய்யலைன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு இன்சென்டிவ் கட்டுங்க, பரவாயில்ல சார், ஆனா நான் ஃபங்க்ஷனுக்கு நான் போய் தான் ஆகணும், அதனால நான் இந்த வேலையை நான் ஏத்துக்கல, இதுக்காக ஒரு இன்சென்டிவ் கட் பண்றதுனா கட் பண்ணிங்க சார், பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். பாத்துருவியா, பாத்துவோம், எல்லாருக்குமா அது மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டோம்னா அது வேற விஷயம். ஸோ ஏற்றுக்கொள்வதிலும் நடுநிலையுடன் அவர்களுக்கு பதில் அளிக்கிறீர்களா? நீங்கள் சரணாகதி நிலையில் இருந்து மற்றவர்கள் கூறுவதை கவனித்து கேட்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் நடுநிலையுடன் இருந்து அவர்களுக்கு பதிலளிக்கிறீர்களா, அல்லது எப்பொழுதும் சவால் விடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சொல்லிட்டு கடைசியா ஜிஸ்டா கொண்டு வந்து முடிக்கிறாரு. பின்வரும் 4 வழிகளை பின்பற்றுவதன் மூலம் பணிவு மற்றும் பற்றுறுதியை வளர்த்து கொள்ளவும் தெய்வீக அருளை ஈர்க்கவும் மன நிறைவை பெறவும் இயலும். அந்த 4 வழி. ஒண்ணு சாதனா, இன்னொன்னு ஸ்மரணை, அடுத்தது சத்சங்கம், அடுத்தது சாஸ்திரா. சாதனாங்கிறது நம்ம பண்ற ஆன்மீக பயிற்சி, மெடிடேஷன், கிளீனிங், பிரேயர் இதெல்லாம். ஸ்மரணை என்பது நிலையான நினைவு, மாஸ்டரை பற்றிய சிந்தனையில மூழ்கி இருக்கிறது. சத்சங்கம் என்பது மாஸ்டருடைய உணர்வுல மூழ்கி இருக்கு. மாஸ்டர் தெய்வீக உணர்வுல மூழ்கி இருக்கிறாரு, நம்ம அவரோட உணர்வுல மூழ்கி இருக்கோம். அவங்க எல்லாம் அந்த சத்திய நிலையில மூழ்கி இருக்கிறாங்க. சத்சங்கம். கடைசியா புனித நூல்களை தொடர்ந்து படிப்பது, சாஸ்திரம், மிஷன் புக்ஸையோ அல்லது மற்ற புத்தகங்களையோ படிக்கிறது. இந்த 4 விஷயங்கள் ஒருத்தர் வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுல ஓரளவுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நம்ம கிட்ட பணிவு வருது, பற்றுறுதி வருது. நம்ம ஒன்னொன்னுக்காக வச்சிருக்கிறாரு. சாதனா கரெக்டா செய்யறதுக்கு பணிவு வேணும், நிலையான நினைவுக்கு பற்றுறுதி வேணும், தெய்வீக அருளை ஈர்ப்பதற்கு சத்சங்கம் வேணும், மன நிறைவுக்கு சாஸ்திரம் வேணும். இந்த 4 இருக்கணுங்கிறார். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் தொகுப்பில் பிப்ரவரி 19, 2014 காலை 10 மணிக்கு அவர் வழங்கிய அருள் செய்தியில் பாபுஜி இவ்வாறு கூறுகிறார். ஒவ்வொருவரும் அவரது உள்முக அழைப்பிற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த மாஸ்டரிடம் மற்றும் உயர் சக்தியிடம் அவர்கள் அடைந்துள்ள சரணாகதி நிலையின் விகிதத்திற்கு ஏற்ற விதத்திலும் உதவியை பெறுகிறார்கள். 2 விஷயம். இன்னர் கால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது. 2வது விஷயம், அவங்க எந்த அளவுக்கு சரணாகதி நிலையை அடைந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி கிடைக்குது. சரணாகதி விலைமதி, இதைதான் அந்த ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. கிடைக்கப்பெறும் உதவி, சரணாகதி விகிதம், 2ம் நேர் விகிதம், ப்ரொபோஷனல் டு சரணாகதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு சரண்டர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இயற்கையில உதவி கிடைக்கும். அதனாலதான் இங்க மூழ்குபவர் கரை சேர்வார் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சரணாகதி விலைமதிப்பற்ற நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்துகிறது என்றாலும் இதில் என்கின்ற ஒரு குறிப்பு இதில் உள்ளது. நாம் சரணாகதி அடைந்த விகிதத்திற்கு ஏற்ப உதவியை பெறுகின்றோம். நமது வழிமுறை சரணாகதியை பரிந்துரைக்கிறது. பிரணாகதியும் ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பின் எல்லா பயிற்சிகளும் இந்த சரணாகதி நிலைக்கு நம்ம போறதுக்கு துணை புரிகின்றன. நாம் உயரிய ஒன்றை அடையாளம் கண்டறிவதுடன் நமது பயணத்தை தொடங்குகையில் அது நமது வாழ்க்கைக்கான ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை அளிக்கின்றது. அதன் விளைவாக இந்த உலகுடனான வலிமை மிக்க பற்றுதல்களிலிருந்து விடுபட விரும்புகிறோம். அவற்றில் பெரும்பாலானவை நமது தனிப்பட்ட படைப்பின் சிக்கல்களாக உள்ளன. நமதின் ஜீவிதத்தின் நோக்கமாக உள்ள முழுமையான இன்ப நிலை என்பது சரணாகதி அதன் உச்ச நிலையை அடையும் பொழுது தொடங்குகிறது.
முழுமையான இன்மை நிலை, கம்ப்ளீட் நெகேஷன் சொல்ற அந்த ஸ்டேட்டு சரண்டருடைய ஒரு உச்ச நிலையில தொடங்க ஆரம்பிக்கிறது. உங்களது படைப்பை நீங்களே அழித்து விடும்போது அவருடைய படைப்பு இருப்பு நிலைக்கு வருகிறது என்று பாபுஜி கூறுகிறார். பின்வரும் கேள்விகளை உங்களிடமே கேட்டுக்கொள்கிறீர்களா? கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன? இன்மை நிலையின்றி இறை உணர்தல் சாத்தியமா? இந்த கம்ப்ளீட் நெகேஷன், எதுவும் மற்ற நிலை அப்படிங்கிற நிலையை அடையாமல் இந்த இறை உணர்தல் என்பது சாத்தியமானா? இல்ல. இந்த இன்மை நிலை சரணாகதி இல்லாமல் சாத்தியமாகுமானா? ஆகாது. சரணாகதியின்றி இன்மை நிலை தொடக்கம் சாத்தியமா? சான்ஸ் இல்ல. எதையும் ஏத்துக்கிற தன்மையை நீங்க வளர்த்து கொள்ளாமல் இந்த சரணாகதி வளர முடியுமா? வளர முடியாது. எதையும் ஏத்துக்கணும்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னா அதீதமான அன்பு இருக்கணும். அன்பு இல்லாமல் ஏற்புத்தன்மை சாத்தியமானா? இல்லை. இருவருக்கு இடையில் ஒரு ஒத்ததிருகின்ற ஒரு ஹார்மனி ஸ்டேட் ஏற்படாமல், ரெசனேஷன் ஏற்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திக் கொள்ள முடியுமா? அப்படின்னா செலுத்திக் கொள்ள முடியாது. ஒருத்தரை ஒருத்தர் அவருடைய நல்ல விஷயங்களை நீங்கள் போற்றியும், உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை அவர் போற்றியும், பரஸ்பர போற்றுதல் இன்றி ஒருவரிடம் உள்ள நல்ல குணங்களை மற்றொருவர் பார்க்க ஆரம்பிக்காம ரெசனேட் ஆவீங்களான்னா ஆக மாட்டீங்க. இப்படி ரெசனேட் ஆகணும்னா ஒருத்தரோட ஒருத்தர் பழகி அனுபவம் பெற வேண்டியது அவசியம். அப்ப பழகவே இல்லைன்னா எப்படி போற்ற முடியும்? அனுபவம் இன்றி போற்றுதல் சாத்தியமா? அடுத்த கேள்வி, இந்த அனுபவத்தை பயிற்சி இல்லாமல் பெற முடியுமா? அவரை போகணும், பார்க்கணும், அவரோட பழகணும். அந்த பயிற்சி பெற்றால்தான் அடுத்த அனுபவம் கிடைக்கும். பயிற்சியின்றி அனுபவம் சாத்தியமா? இவை அனைத்திற்கும் பதில் இல்லை என்பதுதான். இதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர்னு இல்லாம கடவுள்னு வச்சுக்கிட்டோம்னா, தெய்வீகத்தை நம்ம போற்ற வேண்டும் அப்படின்னா முதல்ல பயிற்சி மூலமாக தெய்வீகத்தோடு அடிக்கடி பழக வேண்டும். மாஸ்டரோட அடிக்கடி பழக வேண்டும். எப்படி பழகுவோம்? காலம்பர தியானத்தின் மூலமாக நம்முடைய இதயம் அவருடைய இதயத்தோடு போய் ஒட்டணும். இதுதான் பயிற்சி. பயிற்சி இருந்தால்தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைக்க 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 நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு மாஸ்டரை பத்தி, அவருடைய தன்மையை பத்தி, இந்த மென்மையை பத்தி இதை எல்லாத்தையும் உணர ஆரம்பிக்கும் பொழுதுதான் போற்றுதல், அந்த உணர்ந்து போற்றக்கூடிய தன்மை வரும். அப்ப அதன் மூலமாக மாஸ்டரோட ஒத்ததிர ஆரம்பிப்போம். ஒத்ததிர ஆரம்பித்தால் அன்பு மாஸ்டர் மேல வளரும். மாஸ்டர் மேல அன்பு ஏற்பட்டால் மாஸ்டர் கொடுக்குற எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிற தன்மை வரும். ஏத்துக்கிற தன்மை ஏற்பட்டால் சரணாகதி ஏற்படும். சரணாகதி ஏற்பட்டால் என்ன மெல்ல மெல்ல நான் இழந்து ஒன்றுமற்ற நிலைமை நோக்கி போவேன். அந்த ஒன்றுமற்ற நிலைமையை நோக்கி நான் போகும் பொழுது எனக்கு காட் ரியலைசேஷன் என்பது சாத்தியமாகிறது. அத எங்க ஆரம்பிக்குதுன்னா, உள்ளார்ந்த இந்த இறைவனுடையான இந்த பழக்கமானது எதுல ஆரம்பிக்குதுன்னா அன்றாட பயிற்சி முறையில ஆரம்பிக்குது சொல்லி முடிக்கிறார் மாஸ்டர். எனவே இவை அனைத்தும் எளிமையான காட்ஃபுல்னஸ் பயிற்சி முறைகளான பிரணாகுதியோடு கூடிய தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை ஆகியவற்றின் பயிற்சியில் இருந்துதான் தொடங்குகின்றன. விதையிலிருந்து இளம் செடியாகி பின் முதிர்ந்த மரமாக வளரும் வரை மரத்தின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் நீர், சூரிய ஒளி, உரம் போன்றவை தேவைப்படுவது போல நமது ஆன்மீக பயணத்தின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த பயிற்சி முறைகள் தான் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவுகின்றன. அன்புடனும் மரியாதையுடன் காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான செய்தியை மாஸ்டர் நமக்கு வழங்கி முடிச்சிருக்காங்க. இது செய்தி கிடையாது. இது நாம கடைபிடிக்க வேண்டிய, நம்ம ஒவ்வொரு நிமிடத்திலும் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்த மாஸ்டர் அற்புதமா கொடுத்திருக்காரு. இதை நம்ம இந்த வருடம் முழுவதுமே கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மாஸ்டர் நமக்குள்ளார வழங்கட்டும். நம்முடைய முயற்சியும் அதுல இருக்கட்டும்ங்கிற பிரார்த்தனையோட இன்னைக்கு காலை தியானத்துக்கு சொல்லலாம்.